பேசுறாங்க. இந்த குழந்தை யாரோட குழந்தையா இருக்கும்? இத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, தாத்தா வந்து நம்ம சூர்யாட்ட கேட்கிறாரு. "சூர்யா ஏதாச்சும் உனக்கு தகவல் கிடைச்சுச்சா?" அப்படின்ட்டு. அவரும், "இல்ல தாத்தா, நானும் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா தகவல் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப இந்த குழந்தைய வந்து ஒரே ஆளு கண்டிப்பா பார்த்துக்கிட முடியாது. காரணம் வந்து சேட்டை அதிகமா பண்றதுனால எல்லாத்துக்குமே அது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி ஒரு நாள் வந்து எல்லாரும் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி பாட்டி ஐடியா குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு சித்ரா தேவி, நீ வந்து குழந்தைய இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்க. நாளைக்கு மகா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஓவராலா ஒவ்வொரு ஐடியாவா பண்ணி சொல்றாங்க. நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு சித்ரா தேவி சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது. இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரியிற வரைக்கும் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு நாள் இந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம சித்ரா தேவி ஒத்துக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து ஒத்துக்கிட்டாலும் வந்து கேர் பண்றதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப எல்லாருமே வந்து குழந்தைய பார்த்து கேட்கறாங்க. அப்போ குழந்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, "நான் இருக்கிற இடத்துலயே வந்து எல்லாரும் ஏதாச்சும் குடுத்தா தான் நான் வாங்கிக்கிருவேன். நானா எதுவுமே கேட்டதில்ல பாட்டி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா நான் இருந்த இடம் அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்ப சித்ரா தேவி எல்லாருமே அமட்டுறாங்க. "சித்ரா தேவி, நீ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம்ல கேர் பண்ணி" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனா அவங்க வயசுக்கு குழந்தைய ஆடி ஓடி பார்க்கும்போது சிரமமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. கால் கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லும்போதே, நம்ம குழந்தை என்ன பண்ணுதுன்னா, நேரா போய் ஒரு ஊசிய போட்டு விட்டுருது. அதாவது சித்ரா தேவிக்கு என்ன ஊசின்னு கூட தெரியாம போட்டு விட்டுருச்சு. "பார்த்தீங்களா எவ்வளோ சேட்டை பண்ணுது" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து, "பாப்பாட்ட அப்படிலாம் நடந்துக்கிற கூடாதும்மா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "பாட்டிக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி பண்ணுனேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சூழ்நிலை வந்து குழந்தை மேல அக்கறையா இருந்தாலும் கூட, நம்ம மகாவோட அம்மா ஃபோன் பண்ணி பேசும்போது மகாட்ட குழந்தைய பத்தி அவங்க அம்மாட்ட வந்து கோடீஸ்வரிட்ட மகா பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இது யாரோட குழந்தையா இருக்கும்? இல்ல யாரோ பிளான் பண்ணி குழந்தைய அனுப்பிச்சுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலையே! இதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணலாம்? நேர்ல போய் பார்க்கலாமா என்னம்மா? அப்படின்ற மாதிரி